ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் வந்து சாதம் வந்து வடித்து வச்சுட்டேன். வாக்கிங் போயிட்டு வந்து தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அவரைக்காய் பொரியல் மதியத்துக்கு சாதத்துக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலாக்கீரை கூட்டு மசியல் மாதிரி பண்ணியிருந்தேன், அதுவும் இருக்குது. அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு வந்து காரக்குழம்பு வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், இந்த காரக்குழம்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா காலையில் பூண்டு சட்னி வச்சு தோசை சாப்பிட்டு போனேன். இது வந்து நைட்டு அரைச்சது, அது மீதி. இது வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். காலையில் காஃபி குடிச்சது போக மீதி பால். காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை மாவு எடுத்து வெளில வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் தோசை ஊற்றணும். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி வந்து பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலையில் இதான் சாதம், அவரைக்காய் பொரியல், சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு, பாலாக்கீரை. பாத்திரமும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். காலையில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. ஹாய், சமையலெல்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் ஒரு வாரமாக சரியாக வீடியோ வந்து எடுக்க முடியல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணில் வந்து தண்ணி கோத்த இந்த மாதிரி இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்ததில் ப்ளட்டு வந்து லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, டென்ஷன் அதிகமாகச்சுன்னா அந்த மாதிரி ஆகுன்றாங்க. தெரியல என்னன்ட்டு, ஆனால் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஓகே, பாய்.